மாநில கட்சிகளும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் என்ற கட்சியை இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் முக்கியமான நோக்கம். அதை செயல்படுத்தத்தான் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பிஜேபியை தோற்கடித்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற வேட்கை கொண்ட ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்னவென்றால், தன்னுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கும் மாநில கட்சிகளை கூட்டணியாக இருந்து அவர்களை கழுத்தறுப்பது தான் தன்னுடைய கொள்கை என்று அறிவிக்காமல் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களின் மகன் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரை அறிவிக்காமல் கடைசி வரை கூட்டணி தொகுதி பங்கீடு சரிவர செய்யாமல் அப்படி இழுத்தடிச்சே அந்த கூட்டணியை வழிவிலக்க செய்து தேர்தலில் தோல்வியை பெற வைத்தார்கள் இந்த காங்கிரஸ் கட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய கட்சியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் விளங்கியது. அதற்கு பிறகு கழுதை தேய்ச்சி கட்டரிமானது போல தேஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கொள்கைக்கு நேர் எதிர்கொள்கை கொண்ட சிவசேனாவுடன் கூட்டமைத்தார்கள். காரணம் என்னாக்கா பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் லடா ஏற்பட்டதால் எதிரிக்கு எதிர் நண்பன் என்ற அடிப்படையில் சிவசேனா கட்சியுடன் கூட்டணி அமைத்து மாநிலத்தில் ஆட்சி அமைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணியிருக்கணும், சிவசேனாவுடைய தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரே அவரை தன்னுடைய கூட்டணி முதலமைச்சராக அறிவிச்சிருக்கணும். ஆனால் அது செய்யாமல் இழுத்தடித்து அந்த தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவியது காங்கிரஸ் மற்றும் சிவசேனா தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி அணி. அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்பாக எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பிரச்சனை பண்ணி எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்டு கடைசியாக 28 சட்டமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது, ஒரு ராஜ்யசபா தொகுதி ஒதுக்கப்பட்டது. எல்லாம் பண்ணது பிறகும் கூட பின்வாசல் வழியாக தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவர்கள் கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று, அந்த திமுக கூட்டணியில் இருந்துக்கூடாது, நாங்கள் அந்த தாவேகா கூட்டணி தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு உறுதியாக போயிருந்துக்கணும். ஆனால் அப்படி செய்யாமல் திமுகவோடு கூட்டணி டீலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்டோர் வழியாக தாவேகாவோட கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு திரு ராகுல் காந்தி வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கவே இல்லை. அப்படியே ஏனோதானன்னு ஒரு 2-3 இடத்துல பொன்னேரி, துறையூர் போன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் ஏதோ பேருக்கு வந்து வேண்டா விருப்ப பேருக்கு காண்டாமிருன்னு பேர் வைப்பாங்கள்ல, அது மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். ஆனால் இவங்க ஆரம்பத்திலேருந்து அதிக சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பிரச்சனை பண்ணதுனாலே தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் போய்விட்டது. அந்த அடிப்படையில் திமுகவையும் கூட்டணி வைத்து கழுத்தறுத்தது காங்கிரஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற பிப்ரவரி மாதம், அடுத்த 2020 பிப்ரவரி மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் வர இருக்கின்றது. அங்கே உள்ள மொத்தமுள்ள 404 தொகுதிகளில் 50% இடங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கிறதாம் காங்கிரஸ் கட்சி. பாருங்கள், பிஜேபியை வீழ்த்த வேண்டும், தனக்கு தான் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சி என்று நினைக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணணும், பிஜேபியை தோற்கக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி ஜனதா கட்சியுடன் இணைந்து அகிலேஷ் சிங் யாதவை முதலமைச்சராக ஆக்குவதற்கு பாடுபட வேண்டும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இவங்களுடைய கடந்த சட்டமன்ற தேர்தலில் 404 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்குகள் 2.7%. இந்த 2.7% வாக்குகளை பெற்று 2 தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தங்களுடைய பலம் என்பதை உணர்ந்து அந்த மாநிலத்தில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியின் கரங்களை வலுப்படுத்தி திரு அகிலேஷ் சிங் யாதவை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை இல்லாமல் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தமுள்ள 404 தொகுதிகள் எங்களுக்கு 202 தொகுதிகள் வேண்டும் என்று புதிதாக அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்திருக்கும் ஒருவர் கேட்கிறாராம். இதை பற்றி மத்தியில் உள்ள தலைமையில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட யாருமே வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்கள். இப்படித்தான் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓட்டர் அதிகார் யாத்திரான்னு ஒரு பண்ணாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கெல்லாம் பேசிட்டு வந்தார். இந்த கூட்டத்தில் அவ்வளோ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்த நிலையில், ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க, அந்த மாநிலத்தின் மிகப்பெரிய கட்சி லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்ட்ரிய ஜனதாதளம், அந்த தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சராக அந்த கட்சி தலைமை பொறுப்பேற்று கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்த அடிப்படையில் அவர் தான் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். அவங்க தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடினாக்கா தள்ள தட்டி ஓட விட்டுருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தேஜஸ்வி யாதவ் ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களே அறிவிப்பாங்க, இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தான் என்று அறிவிப்பார்கள் என்று காத்திருந்த நிலையில் கடைசி வரை காங்கிரஸ் கட்சி எங்களுடைய இந்த மாநில தேர்தலில்
எங்களுடைய இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் என்று அவர்கள் அறிவிக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்க அறிவிக்கணும் எதிர்பார்க்கவே கூடாது. நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து சொல்லியிருக்கணும். இருந்தாலும் கூட தேசிய அளவில் கூட்டணி கட்சியாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மதிப்பளிக்கின்ற என்ற ஒரே காரணத்திற்காக தேஜஸ்வி யாதவ் அமைதி காத்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கடைசி கட்டத்தில் தான் ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் வந்து அறிவித்துட்டு போனார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பலத்திற்கு அதிகமான சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று அவங்கள்ட்ட ரொம்ப ஏற்கனவே அதற்கு முன் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தல் அப்படி பிரச்சனை பண்ணி தான் மிக அதிகமான சட்டமன்ற தொகுதியில் வாங்கி போட்டிட்டு மிக குறைந்த அளவில் வெற்றி பெற்றார்கள். அப்படி இருக்கும் அவருடைய வரலாறு ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஓகேயா, தங்களுடைய பலம் அறிந்து அதற்கு உரிய தொகுதிகள் வெற்றி வாங்கி போட்டிகிட்டு இருக்கணும். ஆனால் அதிகமான அளவில் இது சீட்டுகளை கேட்டாங்க. அது சில 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 தொகுதிகளில் வந்து சரியாக டீல் முடியாத சமயத்தில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்ற அடிப்படையில் அங்கே போட்டியிட்டார்கள். இப்படி அங்கே போட்டிட்டு தேஜஸ்வி யாதவ் கதை முடிச்சாச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றியை விட மிக மிக மோசமான அளவில் ஒரு தோல்வியை தழுவினார்கள் அந்த தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி. அங்கே பிஜேபி மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிப்ரவரி மாதம் தேர்தல் வர இருக்கிறது. இந்த சமயத்திலும் இப்போதும் அவர்கள் அப்படி தான் சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களாம். எங்களுக்கு 404 தொகுதிகளில் 50-50 ஷேர் 202 தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்களாம். இது என்ன மாதிரியான ஒரு டாக்டிக்ஸ் வந்து காங்கிரஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில. காங்கிரஸ் கட்சி இல்லாத பாரத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் மாநில கட்சிகளும் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும், ஒரே ஒரு கட்சியாக பிஜேபி மட்டும் தான் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது, தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி மட்டும்தான் இருக்கணும், பாக்கி எல்லா மாநில கட்சிகளையும் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையோடு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி கடுமையாக உழைக்கிறார், பாரத் ஜோடோ யாத்திரா நடத்துகிறார், ஓட்டர் அதிகாரி யாத்திரா நடத்துகிறார், எல்லாம் கடுமையாக உழைக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய இறுதி முடிவுகள்லாம் வந்து சரியாக இருப்பதில்லை. கூட்டணி கட்சிகளோடு ஒரு இணக்கமான ஒரு போக்கை கையாள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில்லை. எங்களை தாண்டி யாரும் வளர்ந்துடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு அப்படி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாநில அளவில் தலைவர்கள் யாருமே தனிப்பட்ட செல்வாக்கோடு வளர்ந்து விட்டால் அவர்களை வந்து டம்மி பண்ணிட்டு அந்த பொறுப்பிலேருந்து நீக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவர்கள் தங்களுக்கு இருக்க மக்கள் செல்வாக்கை வச்சு தனியாக கட்சி ஆரம்பிப்பாங்க. அப்படி வந்தவர்கள் தான் மம்தா பானர்ஜி. மேற்குவங்காள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தான் அவர் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்தான் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸை உருவாக்கினார். எல்லா மாநில அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கியவரான ஜி.கே. மூப்பனார். அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கை அவர்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்ன அதிமுக கூட்டணி சேரக்கூடாது என்று ஜி.கே. மூப்பனார் சொன்ன பேச்சு கேட்காமல் காங்கிரஸ் கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்த காரணத்தினால் அப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி உதயமானது. அது காலப்போக்கில் காலாவதியாகிவிட்டது. இப்போது ஜி.கே. வாசன் அந்த கட்சிக்கு சுத்தமாக மூடுவிழா கண்டு விட்டார். அப்படி தான் போயிட்டுருக்கு. இதே போல் இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான். காரணம் என்ன, இவங்க மாநில தலைமைகளை மதிப்பதில்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைமைகளை மட்டும் தான் மதிப்பது இல்லாமல் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் எதுவுமே இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் முக்த் பாரத் என்பது பிஜேபியின் கொள்கை. அதேபோல் கழகங்கள் இல்லாத தமிழகம் என்பது தான் பிஜேபியோட கொள்கை. இருந்த போதில் கூட பிஜேபி சார்பாக திமுகவிடம் அவர் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் எங்களோட கூட்டணி சேர வேண்டியதில்லை, பிஜேபி திமுக கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கும் பாதிப்பு எனக்கும் பாதிப்பு வேணாம். அதே நேரத்தில் எதற்காக நீங்கள் காங்கிரஸை தூக்கி சுமக்கிறீர்கள், காங்கிரஸை கூட்டணியிலிருந்து கழட்டி விடுங்க அப்படின்ட்டு முழுக்க அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தது பிஜேபி. ஆனால் காங்கிரஸை கழட்டிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி என்ற ஒரு மரியாதையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியே தள்ளிவிடாமல் பார்த்து கொண்டார். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அணியின் பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி தான் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அறிவிக்காத நிலையில் அறிவித்தார். அப்படியெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்திய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சமீபத்தில் 2024 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டு அந்த கட்சியிலே 28 தொகுதியில் வாங்கி போட்டியிட்டு, ஆனால் அந்த தொண்டர்களுடைய வாக்கள் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாத அளவுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு 5 தொகுதியில் வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டணி தலைமையான திமுகவுடன் கூட சொல்லாமல் ஓடோடி போய் தாவைக்காலில் நின்று விட்டார்கள். இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் அவர்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல்
செய்து கொண்டிருப்பதால் காங்கிரஸினுடைய ஒரு வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு? பிஜேபி என்ற ஒரு பாசிச பயங்கரவாத கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று உண்மையிலே அவர்களுக்கு அக்கறை இருந்தால் இப்படியெல்லாம் அவர் செயல்பட மாட்டார்கள். என்னோட கூட்டணி சேர்ந்தினாக்கா நான் கேட்குற சீட்டை எனக்கு தரணும், அப்படி இல்லையா நான் தனிச்சு நிற்பேன். இதுதான் பிஜேபியை தோற்கடிக்கிற லட்சணமா? அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ள வேட்கையோ ஒரு இதே கிடையாது. ஓகே, என்னைக்கு இருந்தாலும் பிஜேபி அன்பாப்புலர் ஆனபோது நான் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படிக்குள்ள நான் எதுக்கு ரொம்ப அழட்டிக்கணும்? ஓகே, வரபடி வரட்டும். அதுக்கிடையில் மாநில கட்சிகளை முடிச்சுடணும். என்னோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியுமே டெவலப் ஆகக்கூடாது, எல்லாமே நாசமாக போகணும் என்ற அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்திய மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வர இருக்கின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு 3வது அணியை உருவாக்கி போட்டியிட்டால் மட்டுமே பிஜேபி வீழ்த்த முடியும். அந்த நிலை இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்பதை பொறுத்து பார்ப்போம்.